எல்லோருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்கொன்றனார் புறநானூற்றில் இந்த பாடல் நம்மளுக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு புறநானூறு ஒன்று சுற்றிட்டு இருக்கு, புறம் பேசிட்டு. என்னென்னா, நீ மலையாளி, நீ தெலுங்கன், நீ கன்னடம் பேசுகிறவன், நீ மராட்டியன் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கார். அவர் வேறு யாரும் இல்லைங்க, த கிரேட் செபாஸ்டியன் சைமன் அம்மா அப்பாவால் பேர் வைக்கப்பட்ட த சீமன், நடிகர் சீமன் தாங்க. இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு வராரு. நாம் டம்ளர், ஆக்சுவலி நாம் தமிழர்னு நினைக்கிறேன், நாம் தமிழர் இல்லை நாம் டம்ளர்னே வச்சுருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஒரு குறுகிய மனப்பான்மையோட அவர் செயல்பாடுகள் இருக்குது. ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மையோடு செயல்பட்டுக்கிட்டு வராரு. இன்றைக்கி தமிழர்கள் உலகின் பல பகுதியில் பல முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறாங்க. தமிழர்களாகட்டும், இந்தியர்களாகட்டும். அவங்க அந்த மாதிரி இப்போ நேற்று நடந்த பதவியேற்பு விழா, அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றுக்கிட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்டது ஒரு தமிழ் பெண், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் பெண், கமலா ஹாரிஸ். அதே மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் சொல்லலாம். இப்போது அவர் கமலா ஹாரிஸ் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஹிலாரி கிளின்டனும் தோல்வி தான் அடைஞ்சாங்க. ஒருவேளை கமலா ஹாரிஸ் அங்கே வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா, அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண், அதுவும் ஒரு தமிழ் பெண்ணாக இருந்திருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, அவ்வளோ பெரிய நாட்டில் மக்கள் அங்கே நம்மளை இப்படி பிரித்து பார்க்க கிடையாது. ஒரு தமிழருக்கு அங்கே அவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது. நீ தமிழன், நீ மலையாளம், தெலுங்கு அப்படின்னு மதத்தை காட்டியோ மொழியை காட்டியோ இல்லை வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு காட்டியோ அவங்க விலக்கி வைக்க கிடையாது. உங்களுக்கு இங்கே வாழ்கிறக்கு உரிமை இருக்குது, ஆளுவதற்கு உரிமை இல்லை அப்படின்லாம் அவங்க பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நாடுகளை இவ்வளோ முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காது. அவங்க வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க. நிறைய நாட்டில் தமிழர்களாகட்டும், சிங்கப்பூரில் ஆகட்டும், பப்புவா நியூகினிட்டு நிறையா நாட்டில் இருக்காங்க தமிழர்கள். ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தொழில்துறையிலையும் ஆகட்டும், எல்லா துறையிலையும் தமிழர்களுடைய, இந்தியர்களுடைய பங்கேற்புங்கிறது மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. சீமான் போன்ற மனிதர்களின் குறுகிய எண்ணம் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் அந்த நாட்டில் ஒரு முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்க முடியாது. தமிழகத்தை கடந்த பல ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ஒன்றா டிஎம்கே வரும், இல்லாட்டி ஏடிஎம்கே வரும். இதனால் தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறதா சீமான் சுற்றி காட்டிகிட்டே இருக்கார். மறைமுகமாகவோ நேரடியாகவோ தமிழகம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையில் தமிழகம் இந்தியாவில் ஒரு முன்னணி மாநிலமாக இருக்குது. மற்ற மாநிலத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு மாநிலமாக இருக்குது. முன் உதாரணமாக இருந்துகிட்ருக்கு. பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மக்கள் இங்கே ரொம்ப பாதுகாப்பாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற சில வட மாநிலங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு எவ்வளோ பெட்டரான ஒரு மாநிலமாக தான் இருக்குதுங்க. இப்படி இருக்கையில் சீமான் அவர்கள் தொடர்ந்து நம்ம முன்னாள் முதல்வர்களை, முன்னாள் தலைவர்களை, இந்நாள் தலைவர்களை ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டே தான் இருக்கிறாரு. கலைஞரை பற்றி எடுத்தால் கலைஞரை பேசுவார், எம்ஜிஆரை பேசுவார், அதிமுக பேசுவார், டிஎம்கே பேசுவார். என்னமோ இவர் தான் உத்தமர், ஒரே ஒரு உத்தமர் இவர் மட்டும்தான் அப்படிங்கிற அளவில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஏன் விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது விஜயகாந்தெல்லாம் நம்மளை தமிழ்நாட்டை முதலமைச்சராகிற அளவுக்கு தமிழ்நாடுன்னு நிலைமை இப்படி ஆயிடுச்சு, அப்படியா இப்படியானு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ சமீபத்தில் இடைத்தேர்தல் வந்தப்போ கேப்டன் அவர்கள் இல்லை, தேர்தலில் அவங்க போட்டியிடலை. அப்போது தேமுதிகவோட ஓட்டுகளை ஆட்டை போடுறதுக்காக விஜயகாந்த் புகழ்ந்து பேசியவர் சீமான். ஏன் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு தான் சொன்னார். அதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் வச்சார். நீ மராட்டியன், நீ இங்கே வரக்கூடாது, இங்கே யார் வேணாலும் வரலாம், வேலை செய்யலாம், வாழ்வதற்கு இங்கே உரிமை இருக்குது, எங்களை ஆள்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு இவர் ஒரு தீர்மானம் போட்டார். அதுக்கப்புறம் இங்கே யாருமே வர முடியாது. இவர் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் குத்தகைக்கு எடுத்துக்கிறாரு. இவர் தான் முடிவு பண்ணுவாருங்க எல்லாத்தையுமே. இதே மாதிரி தான் வாயை வச்சுக்கிட்டு இருந்த அருண் ஐபிஎஸ்னு ஒருத்தர், அவர் அதிகாரிகிட்ட வம்பிழுத்து கடைசியில் அவர்கிட்ட ரகசியமாக தூது விட்டு மன்னிப்பு கேட்டதாக இப்போ சமூக வலைதளத்தில் அவரே பதிவு பண்ணியிருக்காரு. மன்னிப்பு கேட்கறதுக்கு தூது விட்டதா. ரஜினிகாந்த் அவ்வளோ தரக்குறைவாகவும் கேவலமாகவும் பேசிகிட்டு இருந்த சீமான் சமீபத்தில் ரஜினியை பார்த்து சந்திச்சுட்டு வராரு. தெரியல, உள்ளே போய் என்னைக்கு ஏதோ சூழ்நிலையினால் அப்படிலாம் பேசியிருக்கிறேன், அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்கன்னு கூட கேட்டு வந்திருக்கலாம். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆக சீமான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசுவார், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார்.
இவ்வளோ தான் பேசணுங்கிறது கிடையாது. அந்தளவுக்கு சீமான் வந்து எல்லா தலைவர்களையும், மறைந்த தலைவர்களாகட்டும் இப்போ இருக்கிறவங்களாகட்டும் எல்லாத்தையுமே பேசுவார். என்னென்னா அவரை யாரும் எதிர்த்து எதுவும் பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம், யார் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தெனாவெட்டு. இவர் பொதுவெளியில் என்னத்தை வேணாலும் பேசுகிறாரு, யாரை வேணாலும் விமர்சிப்பார். அது வந்து பதிவாயிருது மீடியா முன்னாடி, பொதுமக்கள்கிட்ட எல்லா தலைவர்களை பற்றி யாரை பற்றி வேணாலும் பேசிடுறாரு, பதிவு பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ ரஜினிகாந்த் தனியாக சந்திச்சுட்டு போய் பேசின மாதிரி, வருணை பேசிட்டு தூது விட்ட மாதிரி இவர் தனியாக வந்து மன்னிப்பு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். இப்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தோன்னே அவர் கூட கூட்டணி ஏற்படுத்திட்டு எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ளே பூந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜயோட கட்சியை ஆட்டை போட்டு இவர் முன்னாடி வர்றது தான் சீமான் அவர்களோட பிளானாக இருந்திருக்கலாம். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் வந்துட்டு கொஞ்சம் இவரோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலான்னு பண்ணிட்டார். அதனால் வந்து விஜய்க்கு கிடச்சது என்ன, லாரி அடிப்பட்டு சாவேன்னு சொன்னார் சீமான். இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைமையில் சீமான் இருக்கும்போது தான் பிஜேபி வந்து சீமானுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா கடந்த பல ஆண்டுகளாக பல தேர்தல்களில் வந்துட்டு திராவிட கட்சிகளில் ஒன்றும் செய்ய முடியல. சீமானோட இந்த நிலையும் பிஜேபி இந்த நிலையும் சேர்ந்து எப்படியாவது திராவிட கட்சிகளில் ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணது தான் இந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. திராவிடத்தோட ஆணிவேரான பெரியாரை வந்து களங்கப்படுத்தி, திராவிட கட்சிகளின் பேரை களங்கப்படுத்தி இவங்க வந்து பிஜேபி உள்ளே வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சியில் செஞ்சுட்டு வராங்க. பெரியார் ஒருபோதும் யாராலும் களங்கப்படுத்திட முடியாது. அவர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர். அறியாமை இருளை அகற்ற வந்த பகுத்தறிவு பகலவன். இவர்களை மாதிரி அவர்களை பார்த்து ஊழையிட்ட எவ்வளோ கற்றுனாலும் இங்கே ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. ஆக்சுவலி இவங்க வந்து பெரியாரை வந்து அவமானப்படுத்தலை, பெரியாரை பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கும் இவங்க தான் எப்போவுமே ஒரு பேசு பொருளாக இருக்கிறதுக்கும் பெரியாரை வந்து இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. பெரியாரோட புகழை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பெரியார் உயிரோடு வாழ்ந்த காலத்திலும் சரி, இப்போவும் சரி, எப்போவும் சரி, பெரியார் வந்து அவருடைய கருத்துக்களை பற்றி ஒரு விமர்சனங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். எதிர்ப்பும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். ஏன்னா பெரியார் எடுத்துக்கொண்ட பாதை அந்த மாதிரி, தேர்ந்தெடுத்த பாதை அந்த மாதிரி. அந்த பெரியார் நினச்ச அந்த சமூகம் இன்னும் வந்து இங்கே உருவாகலை. அதுக்குண்டான முயற்சிகள் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ பெரியார் என்றைக்குமே நம்ம கூட இருப்பார். என்றைக்குமே நீங்களாம் பெரியாருக்கு எதிர்த்து பேசிகிட்டே தான் இருக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் பெரியாரை பேசிக்கிறது கூட நாங்கள் பொறுத்த முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு திராவிடத்தை அழிச்சிடுவேன், திராவிடத்தை ஒழிச்சிடுவோம், திராவிடன் திருடன் அப்படின்னு நீங்கள் பேசிட்டுருக்கீங்க. ஏதோ வாய் தவறி பேசிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, அழுத்தமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதே விஷயத்தை மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. திராவிடம் இந்திய தேசத்தின் ஒரு பகுதி அல்லவா? குஜராத், சிந்து, குஜராத், மராட்டியம், வங்காளம், திராவிடம் இதெல்லாம் சேர்ந்தது தானே இந்தியாவோட ஒரு பகுதி. இதை தானே நம்மளுக்கு தேசிய கீதமாக ஸ்கூல்கள் என்றைக்கும் இருக்குது, என்றைக்குமே வந்துட்டுருக்கு. நம்ம நாட்டின் ஒரு பகுதியில் வாழ்கிற ஒரு இனத்தை அல்லது அந்த பகுதியை அழிச்சிடுவேன், உழைச்சிடுவேன், அந்த பகுதி திராவிடன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள எப்படி நம்ம பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு இருக்க முடியும்? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, தயவுசெய்து இவருக்கு மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் பெருந்தன்மை காரணமாக நீங்கள் விட்டு கொடுக்கலாம். ஆனால் ஒரு பகுதி மக்களை வந்து இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ அநாகரிகமாக, இவ்வளோ பேசுகிற சீமானவர்கள் மேலே கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை தேவை. நீதிமன்றம் தலையிட்டு கூட இதுக்கு நம்ம இன்னும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். போன வருஷம் ராகுல் காந்தி ஒரு இனத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கு நடந்து அவர் குற்றவாளின்னு தீர்ப்பாகி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ராகுல் காந்திக்கு. அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது. அவர் குடியிருந்த வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டார்னு நினைக்கிறேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பாரம்பரியமாக அவங்க தாத்தா, பாட்டி, அப்பா பிரதமராக இருந்தவங்க, இவர் ஒரு பிரதமர் வேட்பாளராக இருந்தவர், ஒரு தேசிய கட்சியின் தலைவர், மக்களால், இந்திய மக்களால், உலக மக்களால் நன்கு அறியப்பட்ட ஒரு மனிதர் ராகுல் காந்தி. அவருக்கு ஒரு சட்டம், சீமானுக்கு ஒரு சட்டமா? அவர் மேல் வந்து வழக்கு தொடர்ந்து சிறை தண்டனை அவருக்கு அறிவிக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது.
ஆனால் சீமான் இன்றைக்குமே வந்து தொடர்ந்து அதையவே பேசிகிட்டு இருக்கார். அவர் மேலே கண்டிப்பாக ஒரு நடவடிக்கைங்கிறது இந்த இடத்துல தேவை. அந்த நடவடிக்கை கூடிய விரைவில் தமிழக முதல்வர் எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த செந்நிறம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய அட்வைஸையும் மறக்காமல் எங்களோட பகிர்ந்துக்கணும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.